ஹாய், இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். சாம்பார் வித் சாமை ரைஸ் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது 2 பேருக்கான சாம்பார். இதில் 75 கிராம்ஸ் துவரம் பருப்பு, அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு குமின் சீட், அப்புறம் கொஞ்சம் ஹிங்க், இதோடு சேர்த்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு வாட்டர் சேர்த்து அப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். என்னோடது ரொம்ப சின்ன குக்கர், அதனால் அதிக விசில் வரும். ஸோ 5 லிட்டர் குக்கர் அப்படின்னா ஒரு 4 விசில்ஸ் போதும். இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு பருப்பு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதனால நான் ரொம்ப வேக விடலை. கரெக்டாக வெந்திருக்கு, அவ்வளோதான். இதை கொஞ்சம் அந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த தக்காளி பழம் வெங்காயமெல்லாம் கொஞ்சம் கரையும். இது சாம்பார் மிளகாய்த்தூள் வீட்டிலே ரெடி பண்ணது, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாம் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்டமக் பர்னிங் இருக்குது, அதனால் நான் க்ரீன் சில்லி ரெட் சில்லி சேர்த்துக்கல. இந்த சாம்பார் பவுடரோட காரம்தான். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தாளிப்பு கடாய் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்து, நான் சேர்த்துருக்கிறது ஜிஜிலி ஆயில். அப்புறம் கொஞ்சம் கடுகு போடணும். மெயின் கடுகு நல்லா பொரியணும். பொரியும் போது நம்ம கொஞ்சமே குமின் சீட் சேர்த்துக்கலாம். மஸ்டர்ட் கொஞ்சம் பொரியிறச்சே நம்ம குமின் சீட் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த தாளிப்பை சாம்பாரில் போட்டு இந்த தாளிப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எகெயின் அதிலே ஊற்றி இப்போ கொஞ்சம் கொதிய விடலாம். இந்த டைமில் உங்களுக்கு வாட்டர் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. தாளிக்கும் போது ரெட் சில்லி போட்டுக்கலாம், ஆனால் நான் போடலை. இப்போ சால்ட் சேர்த்து இப்போ கொதிய விடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மாற்றக்கூடிய பாத்திரத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ரெடியாக வச்சுருப்போம். இப்போ நம்மளுக்கு சாம்பார் நல்லா கொதிஞ்சிடுச்சு. இதை எடுத்து ரெடியாக வச்சுருக்க கரி லீஃப் அந்த கொரியாண்டர் மேலே ஊற்றிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் சாம்பார் ரெடி. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சாமை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுதான் சாமை ரைஸ். நான் 1 கப் ரைஸ் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் ஒரு 1/4 பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. 1 கப்புக்கு நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ஆனால் பொங்கலுக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும். எனக்கு உதிரியாக பொங்கல் இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் 2 கப் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக 4 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ லிட்டு போட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 விசில் வைக்கணும் பொங்கலுக்கு. எனக்கு பொங்கல் ட்ரையாக உதிரியாக இருக்கணும், அதனால் 2 விசில்ஸில் எடுத்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் 4 கிளாஸ் தண்ணி வச்சு 4 விசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 1 டைம் நல்லா கிளறிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில் எதுவுமே இல்லை பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பொங்கலுக்கான தாளிப்பு எகெயின் நம்ம ஒரு தாளிப்பு கடாய் வச்சு அதில் நெய் போடணும். கண்டிப்பாக பொங்கலுக்கு நெய் தான் நல்லாயிருக்கும். கீ போட்டுட்டு அதில் சீரகம் போடணும். அப்புறம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பெப்பர் போடணும். பவுடர் போட்டுறக்கூடாது, பெப்பரை நல்லா இடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 2 பொரிஞ்சதும் கொஞ்சமாக கரி லீஃப் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி இப்போ நம்மளோட பொங்கலில் போட்டுடணும். வேஸ்ட் ஆகாமல் இந்த சாதத்தை கொஞ்சம் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணி எகெயின் போட்டுக்கோங்க. இப்போ பொங்கலுக்கு உப்பு, பொங்கல் செய்யும்போது பொங்கலுக்கு வாட்டர் ஆட் பண்ணும்போதே உப்பு சேர்த்துக்கணும். எனக்கு சரியாக உப்பு பார்க்க தெரியாது, அதனால தான் நான் இந்த டைமில் உப்பு சேர்த்துப்பேன். அப்போ தானே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாயில் போட்டு பார்த்துக்கலாம் உப்பு இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ நம்ம தாளித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், நம்ம சாமை ரைஸ் பொங்கல் ரெடி. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இப்போ பிளேட்டிங் பார்க்கலாம். இப்போ பொங்கல் கொஞ்சமாக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரையாக இருக்குது பொங்கல் அப்படின்னு? இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக 4 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க 1 கிளாஸ் ரைஸுக்கு. அப்புறம் 4 விசில். இப்போ நெய் கொஞ்சம் போட்டாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பாரையும் இதில் போட்டுடலாம். நிறையா சாம்பார் போட்டுக்கலாம். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சாமை ரைஸ் பொங்கல் அப்புறம் சாம்பார். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.